பொண்ணு நான் என் மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன் சார். எனக்கு இந்த மாதிரி மாமியார் தேவையில்லை. வந்து வேலை முடிஞ்சது. பதினி கணவருக்கு அடுத்தபடியாக ஒரு குடும்பமே கவனிக்கக்கூடிய முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தா அந்த மாமியார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு தான். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. வருங்காலத்துல மாமியாராக போறவங்களும் மருமகளும் கொஞ்சம் பேசிக்கட்டும். என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு இரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன். சில ரியல் வருங்கால மாமியார் மருமகளே வந்திருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க கேக்குற பாட்டை போடுவோம். நீங்க அந்த அப்படியே படியிலேருந்து அப்படி நடந்து வரலாம் இங்கிருந்து. ஓகே ஓகே. ஃபாஸ்ட் பீட் சாங். வந்த மகாலட்சுமியே வந்தாள் மகா, அது இல்ல, அதெல்லாம் மாமியார் நடக்கட்டும் இல்ல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். வணக்கம் மங்காளி, தேனில இருந்து. வணக்கம் ஸ்தபா, தேனில இருந்து. நடந்து வந்தது கூட எனக்கு ஓகே. இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி நடந்து வந்துட்டு டக்குன்னு இப்படி வந்து டப்புன்னு திரும்பி வணக்கம் குறை எதுவும் வந்துட வேணாம். நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பெருமையா இருக்கணும், நம்ம கலாச்சாரமும் இருக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. மணமகளுக்கான நடை இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு சார். நல்லா நடந்து வந்தாங்க. மணமகளுக்கு நடைங்கிறது எப்படி? இன்னும் பொறுமையா நிதானமா. இந்த வெக்கம் எங்க இருந்துதான் இப்படி உங்களுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் திரும்ப வந்தப்ப எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். அதுக்கே கோச்சுக்கிட்டீங்களே, இது எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். இது மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பா தெரியுது எனக்கு. இதே மாதிரி போயிட்டே இருந்தா ரொம்ப அப்புறம் எப்படி முடியும்னே தெரியல. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் அப்படிங்க நான் இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அவருக்கு நான் தானே ஹீரோயின். அப்புறம் அவருக்கு நான் தானே ஹீரோயின் சொன்ன பத்தியா? அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். கண்டதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு தான் நான் சொல்றேன். யாருக்குமா சொல்லிட்டு இருக்க பண்ணி? உன்னதான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த குத்தலா பேசுறதெல்லாம் மாமியார் தான் பேசுவாங்கன்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் காலம் மாறி போச்சுன்னு. இப்ப மருமகளுக்கு எல்லாம் எவ்வளவு அழகா பாட்டுல இருந்து ஒரு குத்து சரக்குன்னு குத்துறாங்களா. டைம் வேஸ்ட் பண்ணாத. அப்படியே ரிபல்ஸ் வாடா. என்னென்ன கணக்கெல்லாம் ஓடிச்சு இந்த மருமகளை தேர்வு செய்யறதுக்கு முன்னால? எனக்கு அவளோட சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணு வாய்ஸ் கேட்கணும், ஒரு பாட்டு பாடுமா. எனக்கு ஒரே நர்வஸ் ஆயிடுச்சு. அட பாவிகளா, தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கே போட்டு மடக்குறாங்க. ஒரு 15 பேர் முன்னாடி பாடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. நீங்க உங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன பண்ணீங்க? நான் பாடலன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, கேட்டியா? எந்த சின்ன பிள்ளைய எங்க மாமியார் சொல்லல சார். அடேங்கப்பா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாமியார் பார்த்த உடனே என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாக்கும்போது டெரரா இருந்தாங்க. பட் வந்து பேசும்போது அவங்க ரொம்ப ஸ்வீட். ಇಲ್ಲಿಟ್ಟಿಕಾಣ ಉಡ್ಬಿಡ್ತು ನನ್ನ ಮಗಳು ಹೆಂಗಾದ್ರೂ ಬಾಳ್ತಾವಳು. ஸ்வீட் மாமி. சத்தமா பேசுவேன், எனக்கு பொறுமையா பேச தெரியாது. சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காது. மொத்தமா தூக்கிடுவேன். அடுத்ததா தானே நம்ம கிட்ட அன்பா பேசணும், எல்லார்கிட்ட நல்லா பழகணும். அப்படி இருந்தா தேவலமா, அதை எப்படி கண்டுபிடிப்போம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இங்க இப்ப நான் காட்டுறேன். மாமியாரை எப்படி எடை போடுவீர்கள்? பொண்ணு பார்க்க வராங்கன்னா அவங்க பக்கத்துல எப்படி பேசுறாங்க. அந்த கிழமை எப்பவுமே அப்படித்தான் மாமி. ஆரம்பத்துல அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லாத கப்சா எல்லாம் விடுவான், அப்புறம் கண்டுக்கவே மாட்டான். அவங்க எங்க அம்மா கிட்ட எப்படி ட்ரீட் பண்றாங்க, எப்படி பேசுறாங்க. எனக்கு என்ன, எங்க அம்மா நல்லா வச்சு பாத்துக்கினா போதும். சமயம் பிடிக்குது, தெரிஞ்சுக்கோங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும்.
நான் எனக்கு பார்த்தோன்னே நல்லா அழகா இருக்கணும். இப்படி இருக்கு இருக்கு. நம்ம பையனுக்கு கூட போகும்போது ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கணும். இருந்தாலும் உனக்கு அண்ட் தென் பொறுமை வந்து அவங்க முகத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படியா? அப்படித்தான். இப்ப இதுல யாரு பொறுமை கண்டுபிடிங்க பாப்போம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அது அந்த கார்னர்ல அந்த ப்ளூ கலர். சார் நான் பொறுமையே இல்லைங்க சார். நாங்கெல்லாம் ராவான ரவுடி. மாமியார ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. எவ்வளவு வாயாடி, பயங்கர வாயாடி. பயங்கர வாயாடி. நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன். உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. எங்கன்னு ட்ரெண்டியா இருக்கணும். கொஞ்சம் வயசான மாமியாரா இருந்தா நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கற மாதிரி ஆயிடும். இதுவே நான் எங்கன்னு ட்ரெண்டியா ஒரு மாமியாரை பார்த்தேன்னா என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே நான் ஜாலியா மூவ் ஆயிடுவேன். சொல்லல ஃப்ரெண்டுங்க எனக்கா உயிரை விட கொடுப்பான். 2 நாள் கூட இருந்தா உயிரே எடுப்பான். அவங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டி இருக்குங்கிறதுனால சொல்றீங்களா? அதுவும் தான். அதுவும் ஒண்ணா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எனக்கு தேவை அவங்க சைலண்டா இருக்கிறதா எனக்கு வேணுமே. நானும் அதிகமா பேச மாட்டேன். என்கிட்ட வந்து தொணன்னு பேசக்கூடாது. ஓஹோ. ஏமா நீங்களும் அதிகமா பேச மாட்டீங்க, அவங்களாவது கொஞ்சம் பேசிட்டு நல்லா தானே இருக்கும். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அவ ரொம்ப சைலண்ட். உன்னையும் கூட்டு போய் சைலண்டா வச்சுட்டா அப்ப நான் தான் அமைதியாகுது. ரொம்ப ரொம்ப அமைதியாகுது. தாங்க முடியல. நான் அவங்கள சொல்லல, நான் மாமியாரை தான் சொன்னேன். இவளை வீட்டுக்குள்ள விட்ட வீட்டை ரெண்டாகி போடுவான். பையன் எப்படி வேணாலும் இருக்கலாமா, ஓகே. மாமியார் மட்டும் இப்படி இருக்கப்படாது. ஓ நீ அப்படி வரியா? குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே சொல் பேச்சு கேட்காம அப்படி இருக்கப்படாது. இவளுக்கெல்லாம் இவ செவுள்ள 2 அறை விட்டு இவ திமிர அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் தான் கரெக்ட். ஒரு மாமியார் எங்கிட்ட வந்து தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னா அது எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள? அது எனக்கு புரியல. அது என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் இப்ப எதுக்கு நீ பப்ளிக்ல எடுக்கிற? இன்டர்ஃபியர் ஆகாத, நாங்க 2 பேருமே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். புரியுதா? ஆக்சுவலா அதான். இரு இரு பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. நாங்க ஒதுங்கிக்கிறோம். நான் யாருக்கிட்ட போய் பேசுறது? பல் தானே வேணும். சொல்லவா? நீங்க என்ன பேசணும்? நீங்க எதுக்காக பேசணும்? இவனால நடு ரோட்ல வச்சு சுட்டுறணும். நான் பேச சொன்னா பேசு, பேசலைன்னா பேசாது. அப்போ உனக்கு அடிமையா இருக்கணும். இது அடிமைன்னு சொல்ல முடியாதே. அப்ப என்னன்னு சொல்லு. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் தான் பாருங்க. நான் சொல்றேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். இந்த பொண்ணை நான் என் மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன் சார். எனக்கு இந்த மாதிரி மாமியார் தேவையில்லை. வந்து வேலை முடிஞ்சது. உடையில நான் ரொம்ப கராரா இருப்பேங்க சார். கொசுவலி புடி தச்ச மாதிரி என்ன துணி எடுத்துக்க நீ? மோஸ்ட்லி லெகின் போடுறதா நான் விரும்ப மாட்டேன். ஆம்பளை பசங்க ஒரு அங்கராக்கு போட்டு வந்திருக்கிற பொட்ட பிள்ளைய கூட துணி எடுத்து வா. என்ன ஷார்ட்ஸ்லாம் அது வந்து விரும்பல சார். நான் டான்ஸ்க்கு இந்த Dress நல்லா இருக்கும்ல? ட்ரெஸ்ஸுங்க சுடிதார் ஓகே, மேல ஷால் போட்டிருக்காங்க ஓகே. எப்படி இருக்குதாரு எங்கனே பாரு இவ்வளவு அம்சமா இருக்கறால. காலையில எழுந்து மாமியார் வேலை சொல்லலனாலும் போய் வாலண்டரியா கேட்டு செய்யணும். நான் உங்களை காப்பாத்துறேன்னு நினைச்சாலும் நீங்க சும்மா இருக்க பட்டி எப்படி இருக்கு? நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. அப்ப உங்க வேலை என்னன்னு தெரியுதா? என்ன சொல்லுதுன்னு புரியுதா இல்லையா? சமயக்காரின்னு சொல்றா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சார் அப்ப நாங்க மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து சமைச்சா அப்ப நாங்க சமையல்காரியா? அதானே உலக வழக்கம். சார் எங்க மாமியார் தானே சார், உரிமையா தானே சார் சொல்றோம். ஏன் மருமக தானே சார். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்த தலைமுறையுடைய பெருநோயே தூக்கம் தான். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். நார்மலாவே நான் வந்துட்டு கொஞ்சம் டங்குன்னு தான் நடப்பேன். சோ இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும் எதுவுமே சொல்லக்கூடாது. என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். நான் எதுவும் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் போது உங்க கல்யாணமே பண்ணிக்க வேணாம் சார். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. இந்த பிள்ளைக்கு நான் சுத்தி போடணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்க வந்து சுத்தி போலாம். வாங்க 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 வாங்க, நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். கண்ணு, தவப்பன் கண்ணு, ஊரார் கண்ணு, உற்றார் கண்ணு, கொள்ளி கண்ணு, கோடாரி கண்ணு, கூனங்கண்ணு, எல்லா கண்ணும் போடுவோம். நீடூழி வாழ்க வாழ்க வளமுடன். எல்லா கண்ணும் அவிஞ்சி நீ நல்ல கண்ணா நிலைக்கணும். அம்மா காம்போமா, நீ கேட்டதே கிடைச்சிருக்கு உனக்கு. அடடே வெரி நைஸ். முடிஞ்சு வச்சுப்பாங்க, நம்ம பேச ஒண்ணும் இல்ல.
கேள்வி கேட்டுட்டு இருக்க, அது கிளம்பி போயிடுச்சு. குடும்ப பிரச்சனை பேசல, நீ யாரு? நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு சுத்தி போடுங்கடா. தமிழ்நாட்டுல நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் போல இருக்கு. இந்த பொண்ணுங்க போட்டோ எடுத்துட்டு புரோக்கர் வந்திருக்காரு, என்னன்னு வந்து பாரு. ஏன் சும்மா ஜோக்கு சொன்னம்மா. ஐயா இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே.